ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது? 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட்டு கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவா? அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யமதர்மராஜா இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டும். இவர் நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7ரை சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் ஒரு சிலர் இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை செய்து கொள்ளலாம்? கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம்னு சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை பெறப்போகிறாங்க என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக பதிவை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது.
தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான சனி வகர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் நிறைய தடைகள், அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம்னு சொல்கிறத விட நிறைய ஒரு பதட்டமாகவே இருந்தாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு வெற்றியா இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்கிறோமேன்ற ஒரு பயம் இருந்தது. 3ஆம் இடம் தான் தைரியம், வீரியம். அதே போல் பொருளாதார நெருக்கடியை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே செலவு தான் அதிகமாகுதே தவிர அவங்களுக்கு வரவு அங்கே இருக்க மாட்டுது. ஒரு கையில் ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தால் அவங்க பட்ஜெட் 30 ரூபா அவங்க சம்பளம் 20 ரூபா இருக்கும்போது அந்த 10 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இடையில் நம்மளுக்கு குருவும் வக்ரமாகிட்டார், லக்னாதிபதியே வக்ரமாகிட்டார். அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இன்னும் குழப்பம் ரொம்ப கூட ஜாஸ்தியாகவே இருந்தது. இந்த காலகட்டம் 3ஆம் அதிபதி இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி கொஞ்சம் நேர்கதியில் சென்று நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. இப்போ தொழில் செய்கிற இடத்துலையே அவங்க கவலைலாம் எப்படி இருந்திருக்குன்னா, தொழில் செய்கிற இடத்துலையே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்லாம் கிடச்சிருக்கும். அந்த சப்போர்ட் பண்ணுறவங்களே அவங்களுக்கு அங்கேருந்து நகர்ந்துருப்பாங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு துணையாக ஒருத்தர் யாராவது வருவாங்க. வேலையை விட்டுடலாமா, நான் அந்த வேலையில் வேறு எதனா சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பெரிய மன நிம்மதி கிடைச்சிரும். அவங்களுக்கு 3ஆம் இடம் தான் நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய இடம், இறைவனுடைய கருணை உள்ள இடம்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அவங்களுடைய அதிகப்படியான பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், குமுறல்கள் இதற்கெல்லாம் தீர்வு தருவதற்கு இறைவன் ஒருத்தரை அனுப்புவார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்லாம். தொழிலில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு அவங்க எதிர்பார்த்ததுல அந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக கிடைக்கும். இந்த காலகட்டம் வீடு, நிலம் வாங்க, விற்க இது வரைக்கும் முயற்சிகள் தடைப்பட்டு கொண்டிருந்தாலும், இல்லை வாங்கிறதுக்கே ஒரு பயமாக இருந்தது, அதெல்லாம் இப்போ எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நிலையெல்லாம் இப்போ மாறி கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக கொடுக்குறதும், அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள்லாம் இப்போ நீங்குவதும். ஏன்னா சனி பார்வை ஏதாவது கெடுதல் பண்ணிவிடுமான்ற ஐயம் வேண்டாம், அவர் ஆட்சியாகி தான் பார்க்குறார். அப்போ இது வரைக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நோக்கி ஒரு தொய்வு நிலை இருந்ததெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் சிறப்புப்படுத்துறது. உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும், பேர் புகழ், தொழிலில் ஒரு அங்கீகாரம், நல்ல மதிப்பு மரியாதை, ஒரு எதிர்பார்க்காத ஒரு பதவி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அது உங்கள் திறமை பறைசாற்றப்படும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், ஆழ்மன விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு காலங்கள்லாம் படிப்படியாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் முதலீடே இல்லைன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலர்லாம் இந்த ஷேர்ஸ்லாம் வாங்கி ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் இந்த காலகட்டம் பண்ணுவாங்க. அதே போல் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சிலருக்கு அந்த பத்திரங்கள்லாம் இந்த காலகட்டம் கைக்கு கிடைக்க பெறுவது, நல்ல லாபங்கள். இது வரைக்கும் கடன் வாங்கி கொண்டிருந்தோம், ஒரு பொருளாதார வருவாயே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ கடனுக்காவது கேட்ட இடத்துல ஒரு பைசா கிடச்சி அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது. இப்படி தான் இவங்களுடைய இது போகுது. இவங்க என்ன பண்ணணும்னா, தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் தான் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர்களுடைய சுகஸ்தானத்தில் தான் இது கை வைக்கும். ஒரு சளி தொந்தரவு பட்டது, ஒரு இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இல்லை முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்கள் இதெல்லாம் இவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஜாயின்ஸ்லாம் நீர் கட்டிக்கொள்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும். வண்டி வாகனங்களை சொல்கிறது கவனமாக இருக்கணும். கலத்திரம் இல்லது கலத்திரத்துக்கு, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தாலும் ஆணுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. ஒரு ஸ்டபனாக நிற்காதீங்க, அதுதான் சொல்கிறது. வேலை செய்கிற இடத்துல இந்த மேலதிகாரி, உடன் பணிபுரிவர்கள் இவர்கள்லாம் அனுசரித்து சென்றுடுங்க. சூழல் இப்போ உங்களுக்கு நல்லாவே புலப்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த அந்த தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் என்னன்னே தெரியாமையே போய்கிட்டு இருந்திருக்கும். வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப ஒரு சிரமமாக இருந்திருக்கும். இப்போ சூழல்லாம் தெரிந்து தொழில் செய்கிற இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய காலகட்டம். ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரத்தோடு சாப்பிட்டுட்டு நேரத்தோடு எப்போ தூக்கமும் சாப்பாடும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கணும். நான் நிறைய வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகளால் ஒரு அனுகூலம், தாய் வழி உறவுகளால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தாராளமாகவே பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு முயற்சி, உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு உன்னதமான நிலையை அடைவீங்க. அதற்கான ஒரு இந்த அச்சம்லாம் நீங்கி, பரவாயில்ல சூழல் இப்படி தான் இருக்குது, இதில் நம்ம இப்படி தான் கடந்து செல்லணும் அப்படின்ற ஒரு சிறப்பான நிலையை இந்த காலகட்டம்
நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஒரு சிலருக்கு திருமண பாக்கியங்கள்லாம் நல்லா அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாக முடிப்பது. அதே போல் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது. அந்த குழந்தைகளுக்கு ஒரே பிரச்சனையாக இருந்த நிலைகள்லாம் இப்போ மாறி அதுலேயும் வந்து ஒரு சிறப்பான நிலைகளை வந்து நீங்கள் கடந்து வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நண்பர்கள் வழி அதே போல் ஒரு மூத்த சகோதரத்தின் வழி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து நீங்கள் ஒரு பக்குவமாக கடந்து வந்துடணும். இந்த காலகட்டம் வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் பணம் குடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து தாய் வழி சொத்துக்கள் கிடைத்தாலும் தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் தாய் வழி உறவுகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு. இந்த சொத்துக்காக இந்த காலகட்டம்லாம் ஆர்கியூமெண்ட்லாம் வச்சு வாங்காதீங்க. உங்களுக்குரிய அந்த வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் வந்து தாராளமாக வந்து சேரும். இந்த காலகட்டம் தொழிலில் வந்து இருக்கக்கூடிய மாற்றங்களை தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்கும்போது. இப்போ உங்களுக்கு சனி தசாவே போகுது, இப்போ வந்து ஒரு ராகு கேது சந்திரன் இதெல்லாம் போகும்போது, இல்லை ஒரு இதெல்லாம் நம்ம அசுக கிரகங்களின் தசாபுத்திகளாக இல்லை சந்திர தசையே போகுதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகள் எப்படி இருந்தாலும் இருப்பாங்க. நம்ம சிரித்தாலும் தப்பு, பேசினாலும் தப்பு, பேசாட்டியும் தப்பு அப்படின்னு இருக்கும். ஆனால் தசாபுத்தி சிறப்பாக இல்லாதவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் அனைத்திலையும் கையாளணும். தேவையில்லாத கமிட்மெண்ட்டு ஒத்திக்காதீங்க. கையில் பணம் இப்படி வரா மாதிரியே இருக்கும், அப்படியே நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காலகட்டம். அதனால் பொருளாதார விஷயங்களில் நீங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக பட்ஜெட் போட்டு முடிவெடுக்கணும். அதே போல் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, பர்சனல் விஷயங்களை வெளியில் எங்கேயும் வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. மூன்றாவது நபர் தலையீடு உங்கள் குடும்பத்துலேயும், உங்கள் தலையீடு மற்றவங்க விஷயத்துலையும் இருக்கக்கூடாது. யாரை பற்றியும் ஒரு கருத்துலாம் இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் சொல்லுவதற்கு இப்போ வந்து ஏற்ற நேரம் கிடையாது. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து லோன்லாம் அப்ளை பண்ணுவீங்க, அந்த லோனெல்லாம் கிடச்சிரும். அதை வந்து நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்டு வாங்கிக்கணும். விடுபட்ட வீட்டு பணி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்வது. ஒரு சிலருக்கு வந்து நல்ல வைத்தியங்களும் கேட்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கடன் வாங்குகிற விஷயத்துலேயும் அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்து கவனமாக முடிவெடுக்கணும். இதுதான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. அதே போல் எவ்வளோ கடன் கேட்டாலும் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஆனால் நம்ம சக்திக்கு இது தேவையா, இந்த செலவு தேவையா என்பதை வந்து யோசித்து நிதானமாக முடிவெடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி தொழில் விஷயத்தில் இது வரைக்கும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, என் திறமை தெரியல அப்படின்னு கவலைப்பட்ட நிலைகள்லாம் இந்த காலகட்டம் மாறும். ஏன்னா அவங்க திறமை வந்து வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தைரியமாக சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழப்பமும் பதட்டமும் நீங்கி இப்போ வந்து நீங்கள் நிற்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது வேலையே இல்லைன்னாலும் வேலை கிடைக்கும். அந்த வேலைக்கு போக முடியாமல் உடம்பு தான் படுத்தும். அப்போ உடலை இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சிகப்பு மையால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில், வாய் வார்த்தைகளில், பணம் கொடுக்கல் வாங்கலில், இந்த மூணுத்தில் தனுசு மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் மதியம் 1 to 2 ஒரு உணவு தானம் செய்வது, ஒரு சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், இல்லை வந்து தயிர் சாதம், இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸே வாங்கி கொடுத்தாலும் ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாயோட நீங்கள் வந்து அங்கே வந்து கொடுக்கணும். அதே போல் இந்த ஒரு காவல் தெய்வங்கள்லாம் இருக்கும் இல்லையா, காவல் தெய்வங்கள் கோயிலில் வந்து இந்த எலுமிச்சங்கனியை வந்து நீங்கள் வேண்டி உங்கள் பிரச்சனைகள் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு ஒரு 7, 9, அதே போல் நம்ம 27 இப்படி நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாங்கி கொடுக்கும் பொழுது அதுவும் வந்து நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் தனுசுவிற்கு ரொம்ப அடுத்து வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களை எப்படி கடக்க போகிறீங்க பார்க்கணும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கொடுத்துருவார். அடுத்து நம்ம வரக்கூடிய கிரக நகர்களுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தில் தான் இந்த ஃபண்டமெண்டலே என்னென்னா உடல் ஆரோக்கியம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வைத்து கொள்ளாதீங்க. தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத மனக்கவலைகளை விட்டுட்டிங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பாசிட்டிவாக செயல்பட, பாசிட்டிவாக யோசிக்க, பாசிட்டிவாக வந்து நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு தைரியமாக இருந்து சுறுசுறுப்பாக செயல்படும் பொழுது இந்த 4 மாத காலங்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தரும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியம் அதை வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தரப்போதா, இல்லை உங்களுக்கு பொருளாதாரம்
மேம்பாட்டுக்கா ஒரு வெளிநாட்டு வேலை, அங்கே இது வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் சிக்கலாக இருந்ததா, அது இப்போ கிடைக்கும். ஒரு தடைப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் ஒரு தொலைதூர கல்வி படிப்பது, இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் மாற்றம், அதனால் ஒரு வருமானத்தில் முன்னேற்றம், இதையெல்லாமே கொடுத்துரும். அதனால் உங்கள் தசாபுதிகள் தான் இந்த பலன்களில் வந்து ஒரு அளவீடுல ஏற்றம், இறக்கம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னு வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இல்லை சிவபுராணத்தை கேட்பதும், இல்லை நமச்சிவாயன் வாழ்க நாதன் தாள் வாழ்க, இல்லை சிவாய நமக அப்படின்னு எப்படி வேணாலும் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சதா சர்வகாலமும் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் குபேரனாகவே இருந்து சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் என்ற ஒரு சிறப்பான செயலியும் அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இரவு நேர பயணங்கள்லையும் வண்டி வாகன பயணங்கள்லையும் கூடுதல் கவனம் வேண்டும். இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டியது. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி.